ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு ஃபேஸ் அகாடமி சிபிஎஸ்சி ஹப். 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேரம் 1.2. ப்ரீவியஸ் எடிஷன் புக்ஸில் தேரம் 1.3 இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது தேரம் 1.2. லெட் பி பி a prime number if p divides a square then p divides a where a is a positive integer. தேரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். லெட்ஸ் டேக் 40. 40 வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க. 2 டேபிளில் 20 டைம், 2 டேபிளில் 10 டைம், 2 டேபிளில் 5 டைம், 5 டேபிளில் 1 டைம். ஓகேவா? ஸோ இதுதான் 40யோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ 40க்கு வந்து அப்போ எப்படி போடலாம்? 40 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஓகேவா? இதுதான் என்னுடைய ஏ. 40 தான் என்னுடைய ஏ. இப்போ இந்த ஏவை நான் ஏ ஸ்கொயராக மாற்றுறேன். ஏ ஸ்கொயராக மாற்றினா என்ன கிடைக்கும்? 40 இன்ட்டு 40 ஈக்குவல் டு 1600 கிடைக்கும் எனக்கு. ஓகேவா? இதுதான் ஏ ஸ்கொயர். இப்போ இந்த ஏ ஸ்கொயராக ப்ரைம் ஃபேக்டர் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 பண்ணோம்ல, இது அப்படியே ஸ்கொயராக வரும் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் செக். இது 2 டேபிளில் 800 டைம்ஸ், 2 டேபிளில் 400 டைம்ஸ், 2 டேபிளில் 200 டைம்ஸ், 2 டேபிளில் 100 டைம்ஸ், 2 டேபிளில் 50 டைம்ஸ், 2 டேபிளில் 25 டைம்ஸ், 5 டேபிளில் 5 டைம்ஸ், 5 டேபிளில் 1 டைம். இங்கே பாருங்கள், 2 எத்தனை இருந்துச்சு? 3 இருந்துச்சா? இங்கே பாருங்கள், 2 எத்தனை இருக்குது? 6 இருக்கும். 5 இங்கே 1 இருந்துச்சா? இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ இந்த ஏ ஸ்கொயர் விச் இஸ் 40 ஸ்கொயருடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் வேல்யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. நான் இப்படி எழுதிக்கிறேன், பிரித்து எழுதிக்கிறேன், ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. 40க்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 கிடச்சிது. ஆனால் 40 ஸ்கொயருக்கு எனக்கு இந்த வந்த ஆன்சர் அப்படி டபுள் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லெட் பி பி எ ப்ரைம் நம்பர். ஓகேவா? இந்த ஏவோடைய ப்ரைம் நம்பர் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்களேன். இங்கே வந்து 2 இருக்குது, 5 இருக்குது. லெட்ஸ் டேக் 5. ஓகேவா? இப்போ லெட் பி பி த ப்ரைம் நம்பர். லெட் 5 பி த ப்ரைம் நம்பர் இஃப் p divides a square. கவனிங்கம்மா, இப்போ இந்த 5 இருக்கா? 5 இதுதான் இங்கோட a ஸ்கொயர். இதில் ஆன்சர் என்ன? a ஸ்கொயர் ஆன்சர் 1600. இந்த 1600 இந்த 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. ஷோராக முடியும். பிகாஸ் இந்த 1600 ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான் என்னது? 5. ஃபேக்டர்னா என்ன? அந்த நம்பர் அந்த 1600ஆல் டிவைட் ஆகும். அப்போனா 1600ஆல் இந்த 5 டிவைட் ஆகுமா? p divides a square, that is 5 divides 1600. கரெக்டா? which is 40 square. அதான் a square. ஓகேவா? then p divides a. p then divides a, that is 5 divides a. இதுல a என்னது? 40. a ஸ்கொயர் வந்து 40 ஸ்கொயர், that is 1600. அப்ப a வந்து 40. சார் இப்போ என்ன சொல்ல வராங்க? பி ஸ்கொயர் பி வந்து ஏ ஸ்கொயர் டிவைட் பண்ணுச்சுன்னா அப்போ பி வந்து ஏவையும் டிவைட் பண்ணுமா? ஆமாம், டிவைட் பண்ணும். பாருங்களேன், 40யோடைய ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தானே 5. ஃபேக்டர்னா என்ன? 40 டிவைட் பண்ணணும்னு சொன்னா 40ஆல் டிவைட் பண்ணுறது தான் ஃபேக்டர். அப்போ 40 வந்து 5 டிவைட் பண்ணோம்னா 1600 பண்ணணும். ஓகேவா? இது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இஃப் பி டிவைட்ஸ் ஏ ஸ்கொயர், இந்த 5 வந்து இந்த 1600 தட் இஸ் ஏ ஸ்கொயரை பண்ணுச்சுன்னா இந்த 5 அந்த ஏவை பண்ணும். இதுதான் இந்த தேரம். ஓகேவா? மோஸ்ட்டாக இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் தேரம் 1.1 கேட்க மாட்டாங்க. அப்போ நம்ம எதிர்பார்த்தோம்னா இதை வச்சு நம்ம எக்ஸசைஸ் 1.2ல சம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த தேரம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் அந்த சம்மை நம்மளால் போட முடியும். ஸோ இந்த வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த சம்மு உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி சம் கேட்பாங்க, இதை வச்சு என்ன சம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் தட் √5 இஸ் இரேஷனல். இரேஷனலாக ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. திஸ் இஸ் தேரம் 1.2. பசங்களாம் நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அப்போதான் வந்து நம்ம அந்த அடுத்த சம்ஸ் ப்ராப்பராக போட முடியும். இந்த தேர்வை நம்ம அதில் எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, தேங்க்யூ, பை பை.